அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய காலை வணக்கங்கள். வெல்கம் டு அவர் ராக ஆராதனை சேனல். ராகங்கள் 16 உருவான வரலாறு அந்த தொடரில் நம்ம இன்னைக்கு சஹானா அப்படிங்கிற ஒரு ராகத்தை பற்றி பேச போகிறோம். சஹானான்னு பாலச்சந்தர் சார் கூட ஒரு அருமையான ஒரு சீரியல் எடுத்திருக்காரு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். சஹானாங்கிறது ஒரு அழகான ஒரு ராகம். பேரே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இது 28வது மேளகர்த்தாராகும். பாண என்று அழைக்கப்படும் 5வது சக்கரத்தின் 4வது அதாவது ஹரிகாம்பதியோட ஜன்ய ராகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு வர்ஜ ராகம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் இதை சொல்கிறது உண்டு. நம்ம இதில் நிறைய பேர் அழகழகான சிங்கர்ஸ் பழைய லெஜெண்ட்ஸ்லாம் நிறைய சாங்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க இந்த ராகத்தில். என்னென்ன ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பட்னம் சுப்பிரமணியர் ராமா நின்னு ப்ரோவர அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கார். அப்புறம் தஞ்சாவூர் சங்கரையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் சரவண பாப என்னும் திருமந்திரம் தனை சதா ஜபியனாவே. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிதிஷ் இவங்கெல்லாம் பாடியிருப்பாங்க. அடுத்தது வாதாபி கணபதிம் பச்சேயம் வாதாபி கணபதிம் பச்சே. இது என்னன்னா பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதியிருக்க பாடல். அடுத்தது சித்தம் இறங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அது இன்னொரு சாங்கும் பண்ணியிருக்கார் பாபநாசம் சிவன் தான். அப்புறம் சாந்தி நிலவ வேண்டும் மண்ணில் சாந்தி நிலவ வேண்டும் அகிம்சை நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிகே பட்டம்மாள் அவங்க இந்த பாடலை காந்தி அடிகள் முன்னணியிலே பாடியிருக்காங்க. இந்த பாடல் நிறைய நம்ம சுதந்திர தினம், அதாவது குடியரசு தினம், அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரேடியோவில் நிறைய பேர் கேட்டிருப்போம். உண்மையிலேயே ஒரு தேசப்பத்து மிகுந்த இந்த பாடல் ஷஹானா ராகத்தில் அமைஞ்சிருக்கிறது. சரி, அடுத்தது திரை இசை பாடல்கள். நம்ம அதுக்கு போகலாம். அதில் நான் எனக்கு பிடிச்ச ஒரு குறிப்பிட்ட சில சாங்ஸ் இது சஹானாவில் அமைஞ்சதை உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ராகம் இந்த சஹானாவில் திரை இசை பாடல்களில் வீர அபிமன்யு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது ஒரு மகாபாரதத்தை அடிப்படையான கதை தான். ஏவிஎம் ராஜன், காஞ்சனா, இன்னும் நிறைய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. வீர அபிமன்யுவாக நம்ம ஏவிஎம் ராஜன் நடிச்சிருப்பார். அவருக்கு ஃபேராக காஞ்சனா நடிச்சிருப்பாங்க. பயங்கர தந்திர காட்சிகள் அது இதுன்னு இந்த படம் ரொம்ப சூப்பர் டூப்பராக அழகாக ஓடிச்சு. பிபி ஸ்ரீனிவாசும் பி சுசீலா அம்மாவும் கேவி மகாதேவன் அவர்களுடைய மியூசிக்கில் கண்ணதாசன் சாரோட பாடல் எல்லாமே தேன் தேன் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தேன் தேன் சொல்லிட்டு வரும். இது என்ன பாடல் பார்க்கலாம் வாங்க. பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மகிழ்ந்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன் கொடித்தேன் இனியங்கள் கூடித்தேன் என ஒரு படித்தேன் பாடத்தை படித்தேன் கொடித்தேன் இனியங்கள் கூடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் படித்தேன் துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அணைத்தேன் அழகி நிரசித்தேன் பார்த்தேன் துடித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவரென மலைத்தேன். இவ்வளோ சூப்பராக அழகாக கவிஞர் வரி அமைச்சு கொடுத்துருக்கார் பாருங்க. பிபிஎஸ் சாரும் சுசீலாமாவும் அதுக்கு ரொம்ப உயிர் கொடுத்து படுப்பாங்க. இந்த பாடல் இன்றைக்கும் நீங்கள் இப்போ ரேடியோவில் நிறைய கேட்கலாம், டிவிலையும் நிறைய இந்த சாங்ஸை பார்க்கலாம். பாரும்போது இந்த பாடல்களோட வரிகளை நீங்கள் ரொம்ப ரசித்து பாருங்கள். இது சஹானாவில் நான் முதல்ல செலக்ட் பண்ணியிருக்கிற முதல் சாங். அடுத்தது மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இது பழைய படம். இது எஸ்எம் சுப்பையா நாயுடு அவர்களுடைய மியூசிக்கில் அப்போ நிறைய சாங்ஸ்லாம் அவர் பண்ணியிருப்பார். டிஎம்எஸ்
பி. சுசீலா இவங்க 2 பேருமே இந்த சாங்ஸ பாடியிருப்பாங்க. அவர் ஒரு தடவ பாடுவாங்க. இந்த அம்மா ஒரு தடவ பாடியிருப்பாங்க. ஜெய்சங்கர், வெண்ணிராடை நிர்மலா அண்ட் தென் லக்ஷ்மி இவங்க 3 பேர் நடிச்சிருப்பாங்க. ஒரு செய்யாத ஒரு கொலைக்காக ஏவிஎன் ராஜன் மீது பழி ஒண்ணு விழும். அதுதான் கதை. அது வந்து ஒரு அந்த காலத்துல ரொம்ப நல்லாருக்கும் அந்த கதை. கதைய விட இந்த சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுசீலா அம்மா ஒரு தடவ பாடியிருப்பாங்க. டிஎம்எஸ் ஒரு தடவ பாடியிருப்பாங்க. அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருப்பீங்க இல்லையா? இதோ பாடுறேன். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நிலவுக்கும் ஒரு நாள் ஓய்வும் உண்டு மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு ஆசை நிலவும் காதல் மலரும் காலங்கள் தோறும் வளர்வதுண்டு நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. இந்த பாடல் வந்து வெண்ணிராடை நிர்மலா வந்து அழகா இவங்களுக்கு பாட்டு டீச்சரா வந்து சொல்லிக் கொடுக்குறாப்புல ஒரு சிச்சுவேஷன்ல வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுல குயிலோசையை வெல்லும் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. எபி கோமலா பாடியிருப்பாங்க. அதுதான் வந்து பாட்டு கற்றுக் கொடுக்குற சாங். இது வந்து 2, 3 விதமா வரும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமஸ் ஒரு தடவை பாடுவார். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. அதுக்கு அடுத்தது இன்னொரு தடவை. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில். 3 சிச்சுவேஷன்ல வெண்ணிராடை நிர்மலா இறந்துட்ட பிறகு ஆவியா பாடுறாப்புல வரும். இப்போ நான் கடைசி இப்போ பாடினது முதல்ல சுசீலாம்மா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே உயிரோடு இருக்கும்போது பாடுற பாடல். அப்புறம் ஜெய்சங்கர் ஒரு அந்த சாங்கை பாடுவார். ஜெய்சங்கர் ஆர் ஏவிஎம் ராஜன் நினைக்கிறேன் ஐ திங்க். அதனால் இந்த மன்னிப்புல இந்த பாடலை வந்து இதை பற்றி பிரமாதமாக சொல்கிறதுக்கு காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த 3 வெரைட்டியும் நான் அடிக்கடி தொட்டிருப்பேன். இது வந்து சஹானால சேர்ந்தது. அடுத்தது நம்ம இது வந்து ஒரு பழைய சாங்ஸ் தான். சுசீலாமா தான் பாடியிருப்பாங்க. பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். வீணை பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாலச்சந்தர் அவர் வந்து நடு இரவில் அப்புறம் அவன் அந்த காலத்தில் வந்து அந்த நாள் அப்படின்னு ஒரு படம். இது மாதிரி த்ரில்லிங் சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறதுல ரொம்ப ஒரு துப்பறியும் நாவல் மாதிரி இருக்கும் அவரோட படங்கள்லாம். அதில் அந்த நாள் வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். அடுத்தது நடு இரவில் அதுவும் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வரிசையில் அவர் வந்து பொம்மைன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை வச்சு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் மாதிரி எடுத்திருப்பார். படத்தில் வந்து எல்வி லக்ஷ்மி அந்த குடியிருந்த கோவில் எம்ஜிஆரோட ஆடலுடன் பாடல் ஆடுவாங்களே அவங்க தான் இந்த டான்ஸ் ஆடியிருப்பாங்க. இது வந்து சஹானால் அமைஞ்ச ஒரு அழகான ஒரு சாங்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சுசீலா அம்மா அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. என்ன பாட்டு? எங்கோ பிறந்தவராம் எங்கோ வளர்ந்தவராம் எப்படியோ என் மனதை கவர்ந்தவராம் எங்கோ பிறந்தவராம் எங்கோ வளர்ந்தவராம் எப்படியோ என் மனதை கவர்ந்தவராம் சிங்காரமாக வந்து சிரித்து மயக்கி பேசியவர் சிட்டாக பறந்து விட்டாரே முல்லை மொட்டாக இருக்க விட்டாரே எங்கோ பிறந்தவராம்
எங்கோ வளர்ந்தவராம், எப்படியோ என் மனதை கவர்ந்தவராம். நிலவு தன்னை பழித்தொரு நாள் என் முகத்தை அவர் புகழ்ந்தார். நிலவும் என்னை வெறுத்ததம்மா, துணையும் இல்லையே. நிலவு தன்னை பழித்தொரு நாள் என் முகத்தை அவர் புகழ்ந்தார். நிலவும் என்னை வெறுத்ததம்மா, துணையும் இல்லையே. மலரை மில்ஜும் அழகி என்று மகிழ்ந்து சொன்ன வார்த்தையினால் மலரும் கோபம் கொண்டதம்மா, மலரும் கோபம் கொண்டதம்மா. தூது இல்லையே. எங்கோ பிறந்தவராம், எங்கோ வளர்ந்தவராம், எப்படியோ என் மனதை கவர்ந்தவராம். பாருங்க, எவ்வளோ ஓல்டு சாங்ஸ் தெரியுமா இது. எனக்கு ஆனால் ரொம்ப எனக்கு பிடிச்சி இந்த சில ஓல்டெல்லாம் எனக்கு நான் எப்பயுமே என்னோட கலெக்ஷனில் இருக்கும். அது வந்து சிலருக்கு பிடிக்கும். அநேகமாக இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வந்து எல்விஜி லட்சுமி டான்ஸ் ஆடுவாங்க. பொம்மை அப்படிங்கிற ஒரு படத்தில் வர சஹானால் அமைஞ்ச ஒரு அழகான ஒரு பாடல் தான் அடுத்தது நம்ம கமலஹாசன் சார் பாடினது. கமலஹாசன் சாரா? என்ன சார், சஹானால அவர் என்ன பாடியிருக்காரு? அவ்வை சண்முகி. என்னது அவ்வை சண்முகியில் கமல் பாடினது ருக்கு ருக்கு அந்த சாங்ஸ் தானே அப்படின்னு தானே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அது பாருங்க, அநேகமாக அந்த சஹானால் அமைஞ்ச அந்த ருக்கு ருக்கு பாட்டு வந்து அவரோட குரலில் ஓரளவுக்கு தான் என்னால் பாட முடியும். நீங்கள் ரசிக்கிறதோ ரசிக்காததோ உங்கள் கைக்கு விட்டுடுறேன். ருக்கு 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 ருக்கு, அரே பாபா ருக்கு ருக்கு, ओ my darling प्यारी जानू, रुको 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 रुको, अरे बाबा रुको रुको, ओ my darling प्यारी जानू, give me look को, रुको 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 रुको. தூணுக்குள்ளும் இருப்பாண்டி, துரும்பிலும் இருப்பாண்டி, தூணுக்குள்ளும் இருப்பாண்டி, துரும்பிலும் இருப்பாண்டி, நம்பியவர் நெஞ்சில் நிற்பாண்டி, குங்குமத்தை வைப்பாண்டி, கொஞ்சி கொஞ்சி நிற்பாண்டி, கொண்டவள் போல் துணை யாரடி. பூசல்கள் வந்தால் டோன்ட் பி ஆங்க்ரி, பொறுமையை காத்தால் வார்த்தை ஜாக்ரி. ருக்கு 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 ருக்கு, அரே பாபா ருக்கு ருக்கு, ஓ மை டார்லிங் प्यारी जानू, ருக்கு 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 ருக்கு, அரே பாபா ருக்கு ருக்கு. இந்த பாட்டு பாருங்க, கமலஹாசன் எவ்வளோ அழகாக பாடியிருப்பார். அந்த மடிசார் கட்லையும் மீனா டக்குன்னு ஞாபகம் வருது. மீனான்னு சொன்னவங்க அவங்க தான் மாமி. இந்த பாட்டை பாடுவேன்னா ஓமை டார்லிங் என்பது மீனா வந்து மாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்தோன்னா ஓமை டார்லிங் பியார் மீ கிவ் மீ டு லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சமாளித்து விட்டுருவார். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிற உலக நாயகனோட படத்தில் வர இந்த ருக்கு 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 பாடல் நம்ம சஹானால் இந்த ஒரு அழகான பாடல் அப்படின்னு நான் சொல்லவும் வேணுமா. அடுத்தது வேறு என்ன பாடல் சஹானால? அடுத்தது வந்து ரொம்ப நீங்கள் எல்லாமே இந்த அழகே சுகமா சுகமே அழகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தால் பரவசம் படத்தில் வரும். அது வந்து நம்ம இவங்க பேர் என்ன, சாதனா சர்க்கமும் நம்ம இவரும் பாடியிருப்பார், ஸ்ரீனிவாசம் பாடியிருப்பாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இதுதான். எனக்கு அந்த பாடல்லேருந்து ஒரு ஒரு 2 லைன் ஒரு லைன் மட்டும் நான் பாடி காமிக்கிறேன் உங்களுக்கு. அன்பே சுகமா அறிவே சுகமா
உன் கோபம் சுகமா அழகே சுகமா உன் ஆக்கம் சுகமா தலைவா சுகமா சுகமே சுகமா உன் தனிமை சுகமா சுகமே சுகமா அன்பே சுகமா உன் கோபம் சுகமா உன் தாபம் சுகமா. இந்த பாடல் ஸ்ரீனிவாசும் சாதனா சர்க்கமும் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலோட நம்ம இன்னைக்கு சஹானா ராகத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு மினிமம் ஒரு 4-5 சாங்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு புது ராகத்தை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுவரையில் உங்ககிட்ட இருந்து பை சொல்லி விடைபெற்றுக்கிறது உங்கள் அன்பிற்கினிய ரமணா ரவி.